இஸ்தக்ஃபரு, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீர்களாக. யஜிதில்லாஹ தவ்வாபர் ரஹீமா, யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, அல்லாஹுவை மன்னிக்க கூடியவனாக கருணை உள்ளவனாக நீங்கள் அல்லாஹுவை கண்டுகொள்வீர்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ் எங்கள் மீது எவ்வளவு கருணை வச்சிருக்கிறான், அல்லாஹ் எங்கள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான். நாளை கியாமத்து நாளையில் அல்லாஹ் தீர்ப்பளிக்குகின்றவன் ரப்புல் இஸ்ஸத் மாலிக்குல் முலூக். அடியார்களுக்கு தீர்ப்பளிச்சு முடிச்சு விடுவான். ஒரு அடியானுக்கு சொல்லப்படும் நரகம் செல்லலாம் என்று, அவன் நரகவாதி என்று அல்லாஹ் அவனுக்கு தீர்ப்பு கொடுத்து முடிச்சு விடுவான். அந்த அடியான் நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறான். அந்த அடியானோ நரகத்தை பார்த்து நடந்து கொண்டிருக்கின்ற அடியான் திரும்ப திரும்ப ரப்புல் இஸ்ஸத்தை பார்த்துக் கொண்டே அல்லாஹ்வுடைய அழைப்பு வராதா? அல்லாஹ் என்னை திரும்ப கூப்பிட மாட்டானா? அல்லாஹ் என்னுடைய தீர்ப்பை மாற்றி அமைக்க மாட்டானா என்ற ஏக்கத்தோடு நரகத்தை பார்த்து அடியான் நடந்து கொண்டிருப்பான். நரகத்தின் வாசலில் நெருங்கும் பொழுது திரும்பவும் ஒருமுறை அல்லாஹ்வுடைய அழைப்பு என்னை மன்னிச்சு விட்டான் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டானா என்று அடியான் நரக விளிம்பிலே நின்று அல்லாஹ்வுடைய அழைப்பை எதிர்பார்த்து நிற்பான். அல்லாஹு தபாரக வ தஆலா அந்த அடியானை மலாயிகத்துமாரை போட்டு சொல்வான், அடியானிடத்தில் கேளுங்க, அவன் என்ன திரும்பி திரும்பி பார்த்து போகின்றான், அந்த அடியான் என்ன எதிர்பார்க்கிறான்? அடியான் சொல்லுவான், ரப்பே ரஹ்மானி, நீ நல்லவன், நீ கருணை உள்ளவன், நீ அன்பாளன், மன்னிப்பாளன், நான் உன்னுடைய அடிமையா அல்லாஹ், நீ என்னை நரகத்திலே தள்ளிவிடாதே ரப்பே ரஹ்மானே, நீ என்னை மன்னிப்பா, என்னை திரும்ப கூப்பிடுவா என்ற நம்பிக்கையோடுதான் நான் உன்னை திரும்ப திரும்ப பார்க்கிறேன் ரப்பே ரஹ்மானே என்று அடியான் ரப்புல் இஸ்ஸத்தை பார்த்து சொல்வான். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த அடியான் வச்சிருக்கின்ற அந்த நல்ல நம்பிக்கையின் காரணமாக, அல்லாஹ் மீது அவன் வைத்திருக்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்வான், அடியானை கூப்பிடுங்கள், அடியானை அழையுங்கள், அவனை சொர்க்கம் அழைத்துச் செல்லுங்கள் என்று அல்லாஹு தபாரக வ தஆலா தீர்ப்பை மாற்றி அமைத்து அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்குகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, நாளை கியாமத்தை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாள மறுமையை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாத, யாரும் நன்மை தராத, யாரும் யாருக்கும் கை கொடுக்க முடியாத, யாரும் யாருக்கும் பரிந்து பேச முடியாத அந்த பயங்கரமான நாளையிலே எம்முடைய பட்டோலை எமக்கு முன்னால் தரப்பட்டு, எமக்கு முன்னால் மீசான் நிறுத்தாட்டப்பட்டு, எமக்கு முன்னால் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலம் வைக்கப்பட்டு தீர்ப்பளிக்குகின்ற ரப்புல் இஸ்ஸத் எங்களுக்கு என்ன தீர்ப்பை தருவான் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியோர்களே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னீஹி. நாளை கியாமத் நாளையில் எங்களை பெற்று வளர்த்தவர்கள், எங்களுக்கு பால் ஊட்டியவர்கள், தாளாட்டியவர்கள், உணவு ஊட்டியவர்கள் தாய். உலகத்திலே கருணைக்கு இடம் என்றால் தாய். எங்களை அன்பு காட்டுகின்றவர்கள் என்று சொன்னால் உலகத்திலே முதலிடம் தாய். அதே தாயை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? நாளை கியாமத் நாளையில் உன்னுடைய தாய், உன்னை பெற்ற தாய், உன்னை வளர்த்த தாய், உனக்கு பால் ஊட்டிய தாய் உன்னை கைவிட்டு விடுவாள். நீ உதவி கேட்டு போன பொழுது, உனக்கு நன்மை போதாத போது, தாயிடத்தில் செல்லலாம் என்று நீ நாடிய பொழுது, தாயை தேடிய பொழுது, தாய் உன்னை பார்த்து சொல்வாள், மகனே, எனக்கு எந்த நன்மையும் உனக்கு தர முடியாது, என்னால் இப்பொழுது உனக்கு எந்த உதவியை செய்ய முடியாது என்று தாய் கைவிருக்குகின்ற நாள், தாய் கைவிட்டு விடுகின்ற நாள், தகப்பன் கைவிட்டு விடுகின்ற நாள், பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிடுகின்ற நாள், சகோதரர்கள் சகோதரிகளை கைவிடுகின்ற நாள், நண்பர்கள் நண்பர்களை கைவிடுகின்ற
இருக்குகின்ற நாள். அந்த பயங்கரமான நாளைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் பிடித்திருக்கின்ற, நாம் நோட்டிருக்கின்ற நோம்புடைய உன்னதமான உயர்தரமான தவாபுகளை நாம் சிந்தித்ததுண்டா? நாளை கியாமத்து நாளையில் அல்லாஹ் நாம யாருக்காவது குத்தம் செஞ்சிருந்தா அல்லாஹ் நன்மைகளை பங்கு வைப்பான். நாம ஹதீஸ கேட்டிருக்கிறோம். உலகத்துல யாருக்கா அடிச்சிருந்தா, அநியாயம் செஞ்சிருந்தா, யாரையாவது கோல் சொல்லி இருந்தா, புறம் பேசி இருந்தா, அல்லது யாருக்காவது நாம களவெடுத்திருந்தா, அவதூறு பேசி இருந்தா, நாளைக்கு எங்கட நன்மையை அல்லாஹ் அவருக்கு பங்கு வச்சிடுவான். ஒரு நன்மையும் எங்க கையில இருக்காது. உலகத்துல நம்ம செஞ்ச நன்மை எல்லாத்தையும் அல்லாஹ் அடுத்தவர்களுக்கு பங்கு வச்சு முடிச்சிட்டா, ஆனா ஒரு நன்மை மட்டும் நமது பட்டோலையில் இருக்காது. ஒரு அமலுடைய, ஒரு இபாதத்துடைய நன்மை மட்டும் நம்முடைய பட்டோலையில் மலாயிக்கத்துமார்களில் எழுதப்படாத ஒரு தவாபு இருக்கும். என்னங்க அது? தொழுக, ஜகாத்து, ஹஜ்ஜி, ஃபித்ரா, சதகாத், சுன்னத்தான தொழுக, குர்ஆன் திலாவத்து, சதகா, வேற வேற எல்லா அமலும் எழுதப்பட்டிருக்கும். எல்லா அமலும் பங்கு வைக்கப்பட்டு முடிச்சாச்சு. அடியான் யோசனையோடு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை பார்க்கிறான். வேற நன்மை மிஞ்சி இருக்கிறதா, ரப்புல் இஸ்ஸத்துல என்ன கூலி இருக்கிறது என்று எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறான், ஓண்ட ஒரு தவாப மட்டும் என்னிடத்துல வச்சிருக்கிறேன், மத்த எல்லாம் பங்கிட்டு முடிச்சாச்சு. ரப்பே ரஹ்மானே, அது என்ன நன்மை? அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்வான், அது நோம்புடைய நன்மை. அது மட்டும் எழுதப்படாத ஒரு ஜவாபுங்க. எல்லாம் எழுதப்படுகிறது, நோம்பு மட்டும் மலாயிக்கத்துமாருக்கு அல்லாஹ் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறான். அதோட ஜவாப, அதோட நன்மைய நீங்க எழுதக்கூடாது. அதுக்கு பொறுப்புதாரி நான், அதற்கு பொறுப்புதாரி நான். நாளை கியாமத்து நாளையில தான் அதை நான் பங்கு வைப்பேன். அப்பொழுது கிடைக்கும் பொழுது ரஹ்மத்துல் அல்லாஹ்வுடைய அருளினால், அல்லாஹ்வுடைய ருதுவானினால் அல்லாஹ் அந்த நன்மைகளை கூடுதலாக ஆக்கி அரைவாசியை கொடுத்துவிட்டு மீதி எங்களுக்கு நிச்சயமாக மிஞ்சுகின்றது என்று சொன்னால் அது ரமலானுடைய நன்மையாகத்தான் இருக்கும். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த சிறப்பான ரமலான் மாதத்தில் அல்லாஹு தபாரக வ தஆலா இடத்திலே எம்முடைய தவறுகளை, எம்முடைய தப்புகளை, எம்முடைய குற்றங்களை, எம்முடைய குறைகளை, எம்முடைய பாவங்களை அல்லாஹ் இடத்துல நாம் மனம் முன் நிறுத்தி, நம் கண் முன் நிறுத்தி அல்லாஹ் இடத்தில் இஸ்திக்பார் செய்து, தௌபா செய்து, பாவ மன்னிப்புக்காக துஆ கேட்கின்ற, இஸ்திக்பார் செய்கின்ற, தௌபா செய்கின்ற அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் இடத்துல தௌபா செய்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் அல்லாஹ் இடத்திலே மீட்சி பெறுவோமாக. புனிதமான பத்ர் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்திட்ட தியாகத்துடைய ஒரு பகுதியில இருந்து கொண்டிருக்கிறோம். சத்திய சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்கள் இஸ்லாத்தின் முதல் யுத்தத்திலே தங்கள் உயிர்கள், தங்கள் உடைமைகள், தங்கள் சொத்துகள், தங்கள் மனைவி மக்கள் எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக புனிதமான பத்ர் யுத்தத்திலே ஈடுபட்ட ஒரு சிறப்பான ஒரு பகுதியிலே இதோ நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரப்பே ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்த எம்முடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, புனிதமான ரமலானுடைய மக்ஃபிரத்துடைய பகுதியிலே நாம் இருக்கிறோம். யா அல்லாஹ், நீ பாவங்களை மன்னிப்பதாக வாக்களிச்சிருக்கிறாய். யா அல்லாஹ், குற்றம் குறைகளை மன்னிப்பதாக நீ எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாய். யா அல்லாஹ், நீ தாயை விட கருணையுள்ளவன். யா அல்லாஹ், தந்தையை விட கருணையுள்ளவன். யா அல்லாஹ், தாயை விட நீ 70 மடங்கு எங்கள் மீது கருணை வச்சிருக்கிறாய். யா அல்லாஹ், உன்னிடத்தில் கேட்காம நாங்க யாரிடத்தில் கேட்பது? ரப்பே ரஹ்மானே, ஆகையினால எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு நீ எங்கள் மீது கருணை, அன்பை சொரிந்தருள்வாயாக. நாங்கள் குற்றம் செய்தவர்கள் யா அல்லாஹ், நாங்கள் தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ். உன்னிடத்திலே அவைகளை நாம் சமர்ப்பிக்கின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய தவறுகளை நீ மன்னித்து விடுவாயாக. எம்முடைய குற்றங்களை நீ மன்னித்துக் கொள்வாயாக. எம்முடைய தௌபாக்களை நீ அங்கீகரிப்பாயாக. எம்முடைய இஸ்திக்ஃபார்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எம்முடைய துஆக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யாரெல்லாம் உன்னுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே இந்த மாதத்தில் நீ சேர்த்துக் கொண்டாயோ அவர்களோடு நீ எங்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுக்க நீ தீர்மானிச்சிருக்கிறாயோ அவ்விதமான அந்த நரக விடுதலைக்குரிய கூட்டத்திலே நீ எங்களையும், எங்களை பெற்று வளர்த்த எம்முடைய தாய் தந்தையர்களையும்